Hi sweeties, welcome to our channel Miss Sans. நான் உங்கள் சங்கீதா. First of all, happy பொங்கல் to all. இந்த பொங்கல் எல்லாருக்குமே இனிப்பாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். 3 magical wordsனு ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சாரி, தேங்க்யூ, ப்ளீஸ். இது மூணும் நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கோம். இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஏன் சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். நேற்று நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் பொங்கல் ஸ்பெஷலாக. நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம். பட் ஆனால் பாதியிலே ரெக்கார்டிங் கட் ஆகிட்டுருக்கு. எடிட்டிங்க்கு எடுக்கும்போது நாங்களே அதை நோட்டீஸ் பண்ணோம். பார்த்தா ரெக்கார்டிங் கட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக அந்த சேலஞ்ச் வீடியோ முடிச்சு வின்னர்லாம் யாருன்னு கூட தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த வீடியோ பாதியிலே கட் ஆகிடுச்சு. அதனால் நேற்று அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. கம்யூனிட்டி டேப் பார்த்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீஸ் எதுக்குன்னா, நம்ம சேனல் பார்க்குறீங்க நிறைய பேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தான் ப்ளீஸ். இந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்லிட்டேன்னா, இப்போது நம்ம நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம அந்த சேலஞ்ச் வீடியோவை திருப்பி பண்ண போகிறோம். சேலஞ்ச் வீடியோ அப்படி தனியாக ஒரே ஆளாக பண்ணுறது, கூட கண்டிப்பாக ஒருத்தவங்க வேணும். அதுக்கு நம்ம யாரை கூப்பிடலான்னு யோசிக்கும் போது தான் இருக்கவே இருக்காரு நம்ம சேனலோட எடிட்டர், கேமராமேன் ஒருத்தர் இருக்கார். கூப்பிட்டுடலாமா அவரை? வாடா. சொல்லிட்டியா? இவன் யாருன்னா என் தம்பி. இவர் தான் நம்மளோட சேனலோட எடிட்டர், கேமராமேன், ரெண்டுமே இவர் தான் பார்த்துக்கிறாரு. சேனலுக்கு முன்னாடி நான் வேலை செய்கிறேன்னா பின்னாடி அவர் தான் வேலை செய்கிறாரு. கண்டென்ட் அப்புறம் பேசுகிறது எல்லாமே நான், எடிட்டிங், கேமரா எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிறான். ஸோ நம்ம சேனலில் இவனுமே ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படின்னு நான் எழுதி கொடுத்து சொன்னேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகே, இப்போது சேலஞ்ச் வீடியோ பார்க்க போகிறோம். ஆயிரம் தம்பி ஆயிரம் என்ன பிஜிஎம்மா? ஆமாம். இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பார்க்க போகிறோம்னா கரும்பு சேலஞ்ச். சரி, இப்போ என்ன பண்ணலான்ற ஐடியா என்ன பறிச்சிடலாமா? சொல்லு. உன் கூட சேர்ந்து இந்த கரும்பு உடச்சி ஏன் முட்டியை பறி கொடுக்க நான் விரும்பலை. கரும்பு ஆக்சுவலாக கரெக்டாக பாதியாக வெட்டி பாதி நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிட்டுட்டு யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே? சரி, ஓகே, கொடு. பாதியாக உடச்சிடலாம். ஏன் நீ இப்படி உடச்சி சின்ன பீஸை நீ சாப்பிட்டு வின் பண்ணுறதுக்கு பார்க்குறியா? இதுக்கு ஒரு நாள் நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வெட்டி பண்ணிடலாம். இப்போ நம்ம கீழே போயிடலாம். ஏய், இப்பெல்லாம் என்ன ஏமாத்துவ பத்தியா? துணுண்டு கரும்பு உனக்கு இவ்வளோ பெரிய கரும்பு எனக்கு. இந்தா மெஷர் பண்ணு. லைன் ஸ்டெப் மெஷர் பண்ணணுமா? கண்ணிலே கால்குலேட் பண்ணலாம். கண்ணிலே கால்குலேட் பண்ணலாமா? சரி, நீ மெஷர் பண்ணு. நீ கால்குலேஷன் நான் சொல்கிறேன். என்னது இது? என்னது இது? நாட் போட்டு இருக்கு. நீ தானே ஒழுங்காக மீட்டிங் பண்ண. எவ்வளோ தூரம்? அதுக்கப்புறம் வேறு இன்ஸ்டேப்பே தாண்டி போகுது. இவ்வளோ பெரிய கரும்பு வாங்கிட்டு அந்த சைடை கட் பண்ணி விட்டுலாம். ஓகே, 58 எடுத்துக்கலாம். 60 அது. 60 இல்லை 59 அது 60. ஆனால் ஆக்சுவலாக நீ வச்சிருக்கிற இடம் அது 60 தான். சரி, 58 எடுத்துக்கலாம். ஸோ 30. 58ல பாதி என்னப்பா? 58ஆ? 60 சொன்ன நீ. 60 சொல்லலை. இது இங்கே முடிச்சிடலாம் தான் சொன்னீங்கன்னா ஃபுல்லாக சொல்லவே இல்லையே. 68ஆ? சரி, 58ல பாதி என்ன? ஓ சாரி, வாயில் அடிச்சிட்டேன். 58ல பாதி 29. இன்னும் ஒன்று மாதிரி இருக்க முடியுமா? எங்கேருந்து எடுத்து அங்கேருந்து 29 மெஷர் பண்ணி கட் பண்ணு. இது புடி நீ தானே அந்த பக்கம் பிடிக்கணும். பிடிக்கிறேன். இங்கே தான் கையை காட்டு. பார்த்துக்கோ. அதை தான் சொல்கிறேங்க. நாங்கள் மட்டும் என்ன அங்கே நான் சொன்னேன். கத்திங்கப்பா. கத்தி தான் பக்கத்தில் இருக்கேன். ஓ சார், மேஜிக். இது எதுக்கு இருக்கப்பா? A few minutes later. ஓகே, இப்போ சாப்பிட்றதுக்கு டைமர் வேணும்ல. ஸோ டைமர் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, 3 வேற ஒன்று பார்த்துக்கோங்க. 3 2 1 Ready, go! கமலே, நம்ம இந்த
சேலஞ்ச் பண்றதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வருஷம் வருஷம் நம்ம வீட்டுல பாழ போற கரும்பு இந்த வருஷம் பாழ போகாம நம்ம வாயில போகுது. அப்பா தான் சந்தோஷப்படுவேன். ஆமா, அப்பா மட்டும் சந்தோஷப்பட்டு என்ன பிரச்சனை? நிறுத்தே என்னப்பா சேலஞ்சு இருந்துச்சுன்னா வின் பண்றவங்களுக்கு எதனா தரணுமே. என்ன வரும் வின் பண்றவங்களுக்கு? நான் வின் பண்ணனா 500 ரூபாய் நீ எனக்கு தா. இதே நீ வின் பண்ணனா 500 ரூபாய் நீயே வச்சுக்கோ. இந்த மாதிரி லூசு நினைச்சேன் என்ன? நிறுத்தே, சாப்பிட்றதுலே இருக்காத. இந்த மாதிரி லூசு நினைச்சேன் என்ன? ரெண்டுத்துக்குமே 500 ரூபாய் உனக்கு தந்துட்டு நான் என்ன பண்றது? சரி, நல்ல பொங்கல் காசு வாங்கினல, அந்த 500 ரூபாய் நீ எனக்கு தான். நான் வின் பண்ணிட்டேனா? நான் வாங்கினல 500 ரூபாய் பொங்கல் காசு, அதை நான் உனக்கு தரேன். இது டி. சாப்பிட்டுருவேன், வாயிலாம் ஒலிக்குது. ஏன் தண்ணி போய் சாப்பிட்றேன்னு பாருங்க. டெஸ்ட்டில் காயப்பட்டுச்சுன்னா அம்மா அவங்க திட்டுவாங்க. அதுதான் அம்மா, நான் சின்ன பையன், நான் சாப்பிட்றேன், எனக்கு பல்லெல்லாம் நல்லா இருக்கும். நீ ஆயா வச்சு உன்னால எப்படி சாப்பிட முடியுது? ஓவர் பிரச்சனை. அப்புறம் நீ சட்டையெல்லாம் கரையாக்கணும்னா அம்மா உன் கழுத்து சீவி விட்டுரும். பல் போயிட்டா உங்கள்கிட்ட பேசல ஓகேக்கா? உனக்கு மேலே கரும்பு தின்ன துப்பு இருக்கா? ஃபைனல்ஸில் பார்த்துக்காங்க. கீழே வந்துச்சு, பரவாயில்ல. இந்த கீழே வந்த பீஸை நான் ஏன் சாப்பிட்டேன்னா, இல்லாட்டினா போய் சொல்லி எப்படியாச்சும் அந்த 500 ரூபாய் அதுக்கிட்டே வச்சுக்கணும். இன்னைக்கு அந்த 500 ரூபாய் வாங்காமல் நான் விட மாட்டேன். பார்த்துக்கலாம். பட் நீங்கள் யாராவது கீழே ஏதாவது போட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட்றாதீங்க. அவன் சைக்கோ, அவனுக்கு எதுவும் ஆகாது. நம்மளாம் மனுஷங்க இல்லை. குழம்புக்கு ரத்தம் வருது. பேண்டேஜ் வாங்கி வந்து விட்டு தொண்டைகளை போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நீ செலவு பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு. இதே கேட்காதவங்க மாதிரியே பேசலாம். அப்படியே குத்துற மாதிரி எதுவும் பேச பாருங்களா? என்ன தோல்வி ஒத்துக்கிறியா? நோ நோ நோ. ஜெயிக்கிறோமோ தூக்குறோமோ
தோணும், கடைசி வரையும் முயற்சி பண்ணணும். அதுதான் கொஞ்சம் சத்தமா பேசுடா. என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் என்ன பொலைட்டாக வளர்த்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தனை ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா? இதுல ஆரன் வரையாடா. இது இவ்வளோ கஷ்டமா இல்லை, இப்போ இவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஏன்னு தான் தெரில. ஏன் இது இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, நேத்தே நாங்க 2 பேரும் ஒரு கரும்பு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சோம். அதான் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்ட்டே தெரியல. நாங்க பேசிட்டு போட்டு தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். பேசிட்டு தானே பேசிட்டு நடுவில் வரேன், வாயில் கரும்பு விட்டாக்கிடும். நேற்று சாப்பிட்டதுல வாயெல்லாம் ஒழிக்காது, முடியல. ஆனால் விட மாட்டேன், அந்த 500 ரூபாய் எனக்கு தான் வந்தாகும். இன்னும் ஒரே முன்னதாக இருக்கு, இன்னைக்கு ஒழுங்கா கட்சி போட போல, சும்மா அப்படியே 4 கடி கடிச்சு விஷ்டம் போல. சக்கையா இருக்கலாம். இதில் பேர் கரும்பு மிஷினில் விட்டு எடுத்த மாதிரி வெள்ளையா இருக்கு. இங்க பாரு. அதை பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு. மினிட்ஸ் ஆகுது நம்ம கரும்பு சாப்பிட ஆரம்பிச்சு. வாங்க நான் வின் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். எதா இருந்தாலும் ஹாப்பியா இருக்கும். ஓகே, நான் எப்படி சமாளிக்க சொல்லுங்கள். முடிச்சிட்டியா? ஓகே, 500 ரூபா இருந்தா தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த டாஸ்கில் அவன் கரும்பு வந்து 23 minutes 23 secondsல அப்போ கரும்பு சாப்பிட்டு முடிச்சுட்டான். அவன் தான் வின் பண்ணியிருக்கான். அவன் கேட்ட மாதிரி அந்த 500 நம்ம அவனுக்கு கொடுத்துடலாம். தெரியுதா பாருங்க. சும்மா வீடியோவில் காமிச்சிட்டு அப்புறம் பிரச்சனை வாங்கிடக்கூடாது, உண்மையாக தரணும். தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் கேட்ட மாதிரி அவனுக்கான 500 rupees கொடுத்துடலாம். கேட்ட மாதிரியா? ஜெயிச்ச காசு. சரி, மிஸ்டர் கமலேஷ் தான் இந்த கேமில் வின் பண்ணாரு. அவருக்கு நம்ம இந்த ப்ரைஸ் பண்ணி 500 கொடுத்துடலாம். வேணாம், பரவாயில்ல. இல்லை, நான் எதுவுமே விழன்னு சொல்லவே இல்லையே. ஓகே ஸ்வீட்டிஸ், இந்த சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கல நான் என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. Perspective criticisms are always accepted. Once again, Happy happy Pongal Pongal to to all. all. Bye sweeties.